அனைவருக்கும் வணக்கம். நான் தென்னிந்திய பரம்பரை ஜோதிட நல சங்க தலைவர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன். இன்னைக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, மகா சிவராத்திரி எல்லாருமே இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். மகா சிவராத்திரி நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம பண்ணணும். எல்லாருமே முடிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் முடிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லதை விட சில கெட்டதும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மகா சிவராத்திரியோட முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா, இன்னைக்கு சிவனோட அருள் 100% இன்னைக்கு நம்மளுக்கு பூமிக்கு கிடைக்கும். அப்போ நீங்க ஒரு வருஷம் பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள் இன்னைக்கு ஒரே நாள்ல நீங்க நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும். அது எப்படி நினைக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ நான் சொல்ல போறேன். ஏன்னா நீங்க ஒரு வருஷம் எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க, எதுவும் நடக்காம போகலாம். இன்னைக்கு நீங்க ஒரு நைட்ல முழிச்சிருந்து நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் 100% நடக்கும். அது எப்படி அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்கலாம். பொதுவாக கடவுள்கிட்ட எனக்கு கஷ்டம் வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, அவமானம் வரக்கூடாது, நோய் வரக்கூடாது, எங்க குடும்பத்துல பிரிவுகள் வரக்கூடாதுன்னு நீங்க ப்ரே பண்ணீங்கன்னா கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் நடக்கும், எல்லா கஷ்டங்களும் கடவுள் கொடுப்பாரு. காரணம் என்னன்னா, கடவுளுக்கு நம்ம வாய் திறந்து பேசுற எதுவுமே கடவுளுக்கு தெரியாது. நம்ம பேசுறதா கடவுளுக்கு தெரியற மாதிரி இருந்துச்சுன்னா வாய் பேச முடியாதனால சாமியை கும்பிட முடியாது. கடவுள் எல்லாத்துக்கும் பொதுவானவர். அப்ப கடவுள்கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனைகள் கடவுள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாரு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். கடவுளுக்கு நம்ம வாய் திறந்து பேசுறது கண்டிப்பா புரியாது. நம்ம மனசுல எதை நினைக்கிறோமோ அதுதான் கடவுளுக்கு தெரியும். நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ட்டு இருக்கிறாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் கடவுளுக்கு தெரியும். அப்ப கடவுள் நம்ம நினைக்கிறது அப்படியே ஆகட்டும் சொல்லுவாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நீங்க கடவுள்கிட்ட போய் எனக்கு கஷ்டம் வரக்கூடாது கடவுளே நினைக்கிறீங்க. அப்ப அந்த கஷ்டத்தை உங்க மனசுல நினைச்சு பார்ப்பீங்க. கடவுள் இதுதான் பிடிச்சிருக்குன்னு கஷ்டத்தை திருப்பி திருப்பி கொடுப்பாரு. நீங்க கடவுள்கிட்ட போய் எனக்கு கடன் வரக்கூடாது கடவுளேன்னு ப்ரே பண்ணுவீங்க. அப்போ கடவுள் நீங்க அந்த கடன்காரங்கிட்ட திட்டு வாங்கினது, கடன் பிரச்சனையில உங்க மனசு வருத்தப்பட்டதை நினைச்சு பார்ப்பீங்க. இதுதான் பிடிச்சிருக்குன்னு கடவுள் திருப்பி திருப்பி உங்களுக்கு கடனை கொடுப்பாரு. அப்போ கடவுள்கிட்ட நம்மளுக்கு என்ன வேண்டாமோ அதை கேட்க கூடாது, நம்மளுக்கு என்ன வேணுமோ அதைத்தான் கடவுள்கிட்ட கேட்கணும். எனக்கு கடன் வரக்கூடாது கடவுளேன்னு ப்ரே பண்ணக்கூடாது, நான் நல்ல பண வசதியோட வாழணும்னு ப்ரே பண்ணணும். அப்ப கடவுள்கிட்ட நம்ம பண வசதியோட வேணும்னு நீங்க சாமி கும்பிடும் போது அந்த பணம் கிடைச்ச மாதிரி, அந்த பணத்தை நம்ம பயன்படுத்துற மாதிரி நீங்க நினைக்கும் போது இதுதான் பிடிச்சிருக்குன்னு பணம் நிறைய கொடுப்பாரு. அதே மாதிரி எனக்கு கஷ்டம் வரக்கூடாது கடவுளேன்னு வேண்டக்கூடாது, நான் நல்லா சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னு வேண்டணும். நிறைய பேர் எனக்கு நோய் வரக்கூடாதுன்னு வேண்டுவாங்க. அப்ப அந்த நோயில கஷ்டப்படுறது, செலவு பண்றதெல்லாம் நம்ம நினைச்சு பார்ப்போம். இதுதான் பிடிச்சிருக்குன்னு திருப்பி திருப்பி கடவுள் நம்மளுக்கு நோயை கொடுப்பாரு. அப்போ கடவுள்கிட்ட எனக்கு நோய் வரக்கூடாது கடவுளேன்னு வேண்டக்கூடாது, நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டணும். அப்போ அது மாதிரி தான் கடவுள்கிட்ட நம்மளுக்கு என்ன வேண்டாமோ அதை கேட்கக்கூடாது, என்ன வேணுமோ அதைத்தான் கேட்கணும். அப்போ இந்த சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க போய் முழிச்சுட்டு இருக்கிறோங்கிற பேர்ல சினிமா படம் பார்க்கறது, டிவி பார்க்கறது, நம்ம குடும்ப கஷ்டத்தை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணி பேசிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த கஷ்டத்தை திருப்பி திருப்பி கடவுள் கொடுப்பாரு. அப்போ கடவுள்கிட்ட ப்ரே பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், கும்பிடும்போது அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வேணுமோ, இந்த வருஷம் நம்மளுக்கு என்ன நடக்கணுமோ அதைத்தான் கடவுள்கிட்ட கேட்கணும். எனக்கு வீடு வாங்கணும், நான் பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், நான் காரு வாங்கணும், எனக்கு நல்ல வேலையில போய் உட்காரணும், என்ன வேணுமோ அதைத்தான் கடவுள்கிட்ட நீங்க கேளுங்க. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே டயத்துல நீங்க 4-5 விஷயம் கடவுள்கிட்ட கேட்கக்கூடாது. இந்த வருஷம் இது நடந்தா என் லைஃப் நல்லா இருக்குன்னு ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணி கேளுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் அப்படிங்கிறது செதறக்கூடாது. நீங்க ஒரே டயத்துல 4 பிரார்த்தனைகள் வச்சீங்க அப்படின்னா அது நடக்காது. இன்னைக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் வைங்க. ஏன் அப்படின்னா, 100 அடி தோண்டுனா தங்கம் கிடைக்கும்னா 100 அடி ஒரே இடத்துல தோண்டணும். நீங்க அங்க 10 அடி அங்க 10 அடி அங்க 10 அடி தோண்டிட்டு போனீங்கன்னா தங்கம் கிடைக்காது, மண்ணு தான் கிடைக்கும். அதே மாதிரிதான் கடவுள்கிட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை, எங்க குடும்பத்துல குழந்தை பிறக்கணும், கல்யாணம் ஆகணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், வீடு மனை கட்டணும், குடும்பத்துல ஆரோக்கியமா வாழணும், சந்தோஷமா இருக்கணும், ஏதாச்சும் ஒரு விஷயத்த மட்டும் டார்கெட் பண்ணி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த பிரார்த்தனையை நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாம குளிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் லைட்டா ஏதாச்சும் சாப்பிட்டு ஒரு 6 மணிக்கு மேல சிவாலயங்கள்லயோ அல்லது உங்க வீடுகளில் பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்கள்லயோ இல்ல உங்க வீட்லயோ உட்கார்ந்துட்டு முதுகு தண்டை நேரா வச்சு
உங்களுக்கு இந்த வருஷம் என்ன நடந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்குமோ அது கிடைச்ச மாதிரி நினைச்சு கடவுள்கிட்ட வேண்டணும். ஏன்னா உங்க மனசுல எதை நினைக்கிறீங்களோ அதுதான் கடவுள், இதுதான் வேணும்ட்டு கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு. அப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னா நான் அந்த காரை இந்த மாடல் காருங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு இந்த காரில் நான் போகிற மாதிரி, அது ஃபங்க்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி, சொந்தக்காரங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி, குடும்பத்தோடு வெளியே போகிற மாதிரி அது கிடைச்சா நான் என்ன சந்தோஷப்படுவேனோ அந்த ஃபீலிங்ஸோட நீங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்கன்னா வீடு எந்த இடத்துல வேணும், எத்தனை பெட்ரூமில் வேணும், என் வீடு இப்படி தான் டிசைனில் இருக்கணும், என் பெட்ரூம்குள்ளே இப்படி தான் இருக்கணும், அந்த வீடு கடவுள் கொடுத்தா அந்த வீட்டை நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, அங்கே தங்குறது, வீட்டில் கார் நிப்பாட்டுறது, நம்ம சொந்தக்காரங்க வர்றது, வீடு புண்ணியர்சனத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கறது, அந்த என்னென்ன அது நடந்துருச்சுன்னா என்னென்ன உங்கள் மனசு ஃபீல் பண்ணுமோ அதை நினச்சி அன்னைக்கு பிரார்த்தனைகள் பண்ணுங்க. அப்போ நம்ம முதுகுத்தண்டு நேராக வச்சு நம்ம கவனம் செதறிடுவோம். நான் இப்போ உட்காந்து நான் பிரார்த்தனை பண்ணுறேன், எனக்கு கெட்ட எண்ணங்கள் நிறையா வருது, என்னோட கஷ்டங்கள் ஞாபகத்துக்கு வருதுன்னா அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நோட் ஒன்று வாங்கிக்கிங்க. அதில் ஓம் சிவாய நமக அப்படின்னு எழுதி உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை நினைச்சு பாருங்க. இப்போ நான் ஒரு தடவை ஓம் சிவாய நமகன்னு எழுதுறேன். எழுதிட்டு நான் எனக்கு காரு வேணும், அந்த காரை நான் ஓட்டுற மாதிரி, அந்த காரில் போகிற மாதிரி, அந்த காரை சொந்தக்காரங்க வீட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி, நான் அந்த காரில் சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸோட போகிற மாதிரி நான் நினைக்கணும். அதே மாதிரி அடுத்த தடவை ஓம் சிவாய நமகன்னு எழுதுறேன். அப்போ அடுத்த தடவை அதே மாதிரி தான் நான் அந்த காரை ஓட்டுற மாதிரி, அந்த காரில் இருக்கிற மாதிரி கிடைச்சா நான் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவனோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தோடு அது கிடைச்ச மாதிரி நினைச்சிட்டு எழுதணும். அப்போதான் கடவுள் இதுதான் பிடிச்சிருக்குன்னு நம்மளுக்கு திருப்பி திருப்பி கொடுப்பாரு. அப்போ அன்னைக்கு நைட்டு உங்களால் எவ்வளவு எழுத முடியுதோ அவ்வளவு ஏன்னா இன்னைக்கு சிவன் அருள் 100% கிடைக்கும். நீங்க படம் பார்க்கறதுனாலயோ டான்ஸ் ஆடுறதுனாலயோ நீங்க வெறும் சும்மா முழிச்சிட்டு இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனாலயோ உங்களுக்கு எதுவுமே நடக்க போறது கிடையாது. இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு நினைச்சு நீங்க பிரார்த்தனை பண்றீங்களோ அது 100% நடக்கும். இது யாராலையும் தடுக்க முடியாது. உங்களுடைய நோக்கம் எதுவென்பது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுங்க. நம்மளுக்கு இந்த வருஷம் இதுதான் நடக்கணுங்கிறத டிசைட் பண்ணுங்க. அது கிடைச்ச மாதிரி இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. இது 100% நடக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கிறதுனால அடுத்த வருஷம் நீங்க கண்டிப்பா முடிச்சிட்டு இருப்பீங்க. இது ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.